யம்மி டம்மி ஆர்த்தி. மேலே வந்து வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். -4 டிகிரி வெளியில். புட்கள் முதல் கொண்டு எல்லாமே அப்படி ஃப்ரீஸாக இருக்குது. குழந்தைகளுடைய ஒவ்வொரு ரூமாக செட் பண்ணிகிட்டு இருக்கிறங்கேட்டி இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்பாவுக்கு தனி ரூம் கொடுத்தாச்சு. இன்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பெட்டு கபோர்டு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் தான். ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து செஸ்ட் ட்ராயர் மாதிரி வாங்கியிருந்தோம். இன்றைக்கி என்னுடைய சமையல் அறையில் இருக்கிற சின்ன சின்ன சாதனங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஆல்பர்ட் ஹெயினில் தோல் சீவின்னு நினச்சி தான் இது வாங்கினேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்து இஞ்சியினுடைய தோல், அப்புறமா வந்து உருளைக்கிழங்கினுடைய தோலை மட்டும்தான் அது சீவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எகைன் இது ஒன்று வாங்கிச்சு. இதுதான் கரெக்டாக எல்லா வெஜிடபிள்ஸினுடைய தோலையுமே சீவுறது. அந்த கார்னரில் ஷார்ப்பாக கொடுத்துருக்கிறது வந்து அதில் அப்படியே ஓட்டை போட்டு அப்படியே ஏதாவது கெட்டு போயிருந்ததுன்னா அது அப்படியே வெளியிடும். இல்லை, இன்ஃப்ளூயன்சஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கினது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யம்மி டம்மி ஆர்த்தி அவங்களோட வீடியோஸில் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோவில் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. நல்லா யூஸும் ஆச்சு, நல்லா வதக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங்காக நம்ம கரண்டி கை பிடிக்கிற மாதிரி ஸ்பூன் மாதிரி இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதோடைய கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லாங்காக இருக்கிற மாதிரி. இதுவும் வந்து ஒரு வீடியோவில் அவங்க ஜெனியா ஒரு அக்கா டெய்லரிங் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பீடாக குக் பண்ணி வீடியோஸ் போடுவாங்கள்ல, அவங்க சேனல் நேம் மறந்துடுச்சு. அவங்களோட இதில் இன்ஸ்பயர் ஆனது. நான் வந்து ஆக்சுவலி தேடிட்டு இருந்தேன், இது வேணும், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஊருக்கு போனேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு மின்ஹாஜிக்கிட்ட நான் வந்து சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறேங்க, ஊருக்கு போய் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க அப்போ இந்தியா போயிருந்தாங்க. இந்தியா போயிட்டு வர்றப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சு இது வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் எப்போவோ அவங்கக்கிட்ட பேச்சு வாக்கில் சொன்னதை ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இது ஒன்று. அடுத்தது இது எல்லாத்துலேயும் கேம் சேஞ்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கேக் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கேக்கெல்லாம் பண்ணுறப்ப தானே இதை வந்து கரெக்டாக அது வழித்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம பெருசாக இது வாங்கணும்னு தோணலை. ஏன்னா கேக்குக்கு நான் பெருசாக கேக்கெல்லாம் பண்ணினதில்லை, அதனால் வாங்கணும்னு தோணலை. பட் ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு திங்ஸாக நான் வாங்கிட்டுருக்கிறேன்னா பேக்கிங் சம்மந்தப்பட்டது அதில் வாங்கினேன். உப்புமா கிளறதுக்கெல்லாம் சூப்பராக வந்து வேலை செய்யுது. இது ரெண்டையும் விட எனக்கு இதுதான் இப்போ ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லா அது சட்டியில் இருக்கிறத அப்படியே வலித்து கொண்டு வர்றதுக்கு நல்லா வதக்கிறதுக்கெல்லாம் இதுதான் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த 3 ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் இந்த கெட்டில் வந்து பிலிப்ஸோடது. மெயினாக இந்த வின்டர் டைமில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு 2-3 டைம்ஸாவது நான் வச்சுருவேன். அப்புறம் இந்த டம்ளர் வந்து சொன்னால் சிரிப்பீங்க, கேஎஃப்சிலேருந்து தூக்கிட்டு வந்தது. ஃப்ரீ எல்லாம் இல்லை. நாங்கள் கேஎஃப்சி போயிருந்தப்போ நாங்கள் வந்து ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணணும். அதுக்கு இந்த டம்ளருக்கு நாங்கள் ஒரு €1 பே பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா லாங்காக இருக்கிறங்கேட்டி ஓகே இது நம்ம இங்கே குப்பையில் போட வேண்டாம், நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன மேலே வரணுமா? வெளியில் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் அவ்வளோ குளிர். ஃபீல் லைக் -4 டிகிரி. நம்ம வந்து அப்படியே வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜாக்கெட் போடாமல் எல்லாம் போக முடியாது. அவ்வளோதான், ஃப்ரீஸ் ஆகிடுவோம்.
இந்த கிச்சன் ட்ராயரில் நான் தினசரி உபயோகப்படுத்துகிற சர்க்கரை, உப்பு, மிளகாத்தூள், சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாத்தையுமே வந்து இதில் வச்சுக்குவேன். அப்போ தான் எனக்கு குக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ்க்கான ஒரு டூல். இது ப்ரௌன் பிராண்டோடது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது, அப்புறம் சாப்பர் இருக்குது, விஸ்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஊரில் வந்து மேஷ் பண்ணுறதுக்கெல்லாம் நான் வந்து பருப்பு மத்து தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பாசிப்பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லாட்டி கீரை கடையிறதுக்கு அதுக்கெல்லாமே. இங்கே அந்த மத்து உபயோகப்படுத்த முடியறதில்ல. ஏன்னா அதனுடைய பாத்திரம் நம்மக்கிட்ட வந்து அந்த வடிவத்தில் இல்லை, எல்லாமே ஃப்ளாட்டான பாத்திரமாக இருக்குதுன்னு கேட்டி இந்த பிளெண்டர் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த எலக்ட்ரிக் மேஷர் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையுமே மேஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வந்து நம்ம சீக்கிரமாக வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உபயோகப்படுது. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேன்சியாக எல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சின்ன சின்ன சிம்பிள் திங்ஸ் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு நட் பாக்ஸ், நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸு. இது வந்து ஒரு கிஃப்ட் வந்துச்சு. ஆனால் இதையும் தூக்கி போடுறதுக்கு மனம் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். வந்த புதுசில் நம்ம வந்து இங்கே இருப்போமா இல்லை இந்தியா திரும்பி போயிடுவோமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இந்த தயிர் டப்பா, அதுக்கப்புறமா இந்த ஊறுகாய் வாங்குறது, ஜாம் வாங்குகிற பாட்டில்ஸு, இது எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தி ஃபுல்லாக வந்து கபோர்டில் அடுக்கி அடுக்கி வச்சுருப்போம். அப்புறம் இது ஐக்கியாவில் வாங்கினது. இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் தான் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அடுத்ததாக WMFோட மிக்ஸி. இது வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னால வந்த புதுசில் வாங்கினது. எனக்கு இன்னியுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் இருந்தப்பவும் இதே மாதிரி ஒன்று வாங்கி தான் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தேன். WMFோட தான் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தேன். அதை கொண்டு போய் அம்மாவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் இங்கே வர்றப்போ நான் வேறு WMFோடது வாங்கினேன். அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர் நல்லாவே உபயோகப்படுது. வின்டர் டைமில் சாப்பாடு சூடு பண்ணுறதுக்காகவே வாங்கினது தான் இந்த மைக்ரோவேவ் அவன். அப்புறம் இந்தியாவிலேருந்து வர்றோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த வடிகட்டி நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்கும். ஆனால் அதனுடைய ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். நம்மளுடைய டீ வந்து இங்கே கிடைக்கிறதுல வடிகட்ட முடியாது. இந்தியாவிலேருந்து வர்றப்ப இது வந்து ரொம்ப முக்கியம். நான் எவ்ரி இயர் போவேன், ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். மதியத்துக்கு கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டு மசாலா குழம்பு தான் வைக்கிறேன். இது வந்து என்னுடைய அத்தை வந்து இந்த மாதிரி டைப்பில் வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வறுத்து அரைக்கிறது. அதனால் பட்டை, கிராம்பு, சோம்பு இது மட்டும்தான், இந்த 3 ஐட்டம் மட்டும்தான். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் இருக்கிறவங்க தேங்காய் போட்டுக்கலாம். எனக்கு தேங்காய் கைவசம் இல்லாததுனால முந்திரி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள், உப்பு,
வரமிளகாய் தூள் அப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதுக்கு அதுதான் வந்து மெயின். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள், சும்மா அந்த வாசத்துக்காக. இந்த தூள் எல்லாமே பியூர்லி ஹோம்மேட். அம்மா வந்து ஃபுல்லாக காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி சூப்பராக எனக்காக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. எவ்ரி இயர் நான் கொண்டு வந்துட்டு உபயோகப்படுத்திட்டு கொஞ்சம் மிச்சத்தை எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். வேணுங்கிறப்ப அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்குவேன். இப்போ வதக்கினது எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு சூப்பராக அரைச்சிக்கலாம். வந்து கருவேப்பிலை வந்து இந்தியாவிலேருந்து நெதர்லாண்ட்ஸ் கிளம்புறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி போய் மார்க்கெட்டில் போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து அதை நல்லா அலாசி தண்ணியில் நல்லா கழுவி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வெயிலில் உணர்த்திட்டு, எப்படி உணர்த்தோன்னா நல்லா மொறுன்னு காயக்கூடாது. ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலை தலையெல்லாம் உதுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு உணர்த்துவேன். ஸோ அப்படி உணர்த்திட்டேன் அப்படின்னா ரொம்ப மொறுன்னு காயாது. அந்த மாதிரி உணர்த்திட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நான் எடுத்து இந்த மாதிரி பேக்கில் போட்டு வச்சுருவேன். போட்டு ஓப்பனில் வச்சுக்குவேன். கிளம்புறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டி பேக்கில் நான் வந்து போட்டுருவேன். ஹேண்ட் லக்கேஜில் வைக்க மாட்டேன். ஃபுல்லாக வந்து உள்ளே போகிற பேக்கில் போட்டுட்டேன் அப்படின்னா இங்கே வந்த உடனே வேலை எனக்கு என்னென்னா அந்த கருவேப்பிலை இந்த பேக் எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். எனக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயர்க்கு எனக்கு வரும். இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் எகைன் வந்து இன்னொரு பேக் இதே மாதிரி ஒன்று ஃப்ரீசரில் இருக்குது. எதுவுமே ஆகாது. அந்த க்ரீனிஷ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா போகலை, அப்படியே க்ரீனிஷாகவே தான் இருக்குது. இதை நான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ஹேர் பேக்குக்கெல்லாம் வேணும்னா கூட என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இலகி நல்லா தெரியும். உடனே நம்ம அதை வந்து வெந்தயத்து கூட கொஞ்சம் அரைச்சி அப்படி ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம். அதனால் இங்கே கருவேப்பிலை வாங்குகிற பழக்கமே இல்லை. ஃபுல்லாகவே இந்தியாவிலேருந்து வந்ததாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறேன். அப்புறம் இது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற அஞ்சரை பெட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்தேன். உள்ளே எப்படி கண்ணாடி மாதிரி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து ஒரே ஸ்பூன் வந்து இப்படி மேலே வச்சுட்டேன். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்பூனு, இந்த மாதிரி ஸ்பூன் வந்து எனக்கு இங்கே தான் கிடச்சிது. இது வாங்கியிருந்தேன். ஸோ எடுத்து கடுகு அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு நைட்டு கொண்டக்கடலை ஊற வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதுக்கப்புறமா ஓகே என்கிட்ட வந்து இந்த கேண்டு கொண்டக்கடலை இருந்துச்சு, அதையே உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் இதை வந்து ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்ம பரவாயில்லை அப்படின்ட்டு போய்க்கலாம். நம்மளுடைய பழங்கால முறையிலேயே வந்து ஒரு கெட்டு போகாமல் ஒரு விஷயத்த ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்படின்னா அதில் உப்பு தண்ணியில் ஊற போட்டு காற்று போகாமல் கப்புன்னு மூடி வச்சுருவாங்க, பானைக்குள்ளே எல்லாம் போட்டு. அந்த மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் கேனில் வாங்கிறது அப்படிங்கிறது ஓகே, நான் அது வந்து ஹெல்த்தி இல்லை தான் கண்டிப்பாக. ஆனால் பாட்டிலில் அந்த மாதிரி ஊற போட்டு நம்மளுக்கு வந்து ஏர்டைட்டாக கிடைக்கிது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின பெருசாக தெளிவில்லை எனக்கு, இருந்தாலும் மேலோட்டமாக என்னுடைய கருத்து இதுதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம வந்து கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம்.
மதிய சமையலெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock பக்கம் ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூடியூப்பில் எனக்கு மட்டும்தான் இந்த ப்ரௌனி வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த ப்ரௌனி வீடியோஸ் எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே ப்ரௌனி பண்ணுறாங்க, நம்ம பண்ணாட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ரெசிபி வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக போடலை, ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக இது நல்லா வந்துச்சு அப்படின்னா நான் மெஷர்மெண்ட்ஸோடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு சுகர் கிரானுவல்ஸ் அப்புறமா அந்த எசன்ஸ் எல்லாம் ஊற்றி நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு தான் ஞாபகம் வந்துச்சு, அட நம்மக்கிட்ட இந்த ஒரு எலக்ட்ரிக் மிக்சர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. கை நிஜமாகவே மேனுவலாக பண்ணுறப்ப வலிச்சுது. சரி ஓகேன்ட்டு இதில் பண்ணினேன். அப்புறமா மைதா, சாக்கோ பவுடர், அப்புறம் பேக்கிங் பவுடர் எல்லாமே போட்டு நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அதுலேயும் போட்டு நல்லா கலக்கியாச்சு. எனக்கு ஆக்சுவலி இந்த டெக்ஸ்சர் வந்தோடனேயே ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே ஓரளவுக்கு நம்ம வந்து பெட்டராக பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் கொஞ்சம் நட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். சாக்லேட்ஸ் போடலை, ஸோ வெறும் சாக்கோ பவுடர் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் சரியாக லேர்ன் பண்ணலை. இப்போதைக்கு பேக்கிங் பேப்பரை வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து எப்படி க்ரீஸ் பண்ணி போட்டால் ஒட்டாமல் வருதா அப்படின்னு நான் செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் போட்டு நான் வந்து அவனில் வச்சாச்சு. இப்போ வந்து 5 o'clock ஆகுதா, ஒரு 20 minutes வந்து நான் பேக் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம். ப்ரீஹீட் பண்ணியா அவனை? எவ்வளோ நேரம் பண்ண? 5 minutes. 10 minutes பண்ணு. அப்புறமா நான் வந்து எகைன் ஒரு 5 minutes வச்சு எடுத்தப்போ நல்லா வந்து சூப்பராக குக் ஆகிருந்தது. ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி 10 minutes நான் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நான் வந்து சும்மா 4 to 5 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து வச்சுட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தாச்சு. மற்ற குக்கிங் மாதிரி இல்லை, உப்பு இதெல்லாம் காரமெல்லாம் கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா வேறு எதாவது பண்ணிக்கலாம். ஆனால் பேக்கிங் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸோடு இருக்கணும். ஸோ கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டு சூப்பராக வந்துருந்தது. ஸோ அவ்வளோதான். நான் உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை திஸ் இஸ் சுபா ஃப்ரம் சுபாஸ் ஹோம் டைரி. டாடா.